Hello friends, this is Deva4win. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கியூட்டான இந்த crochet octopus எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த octopus வந்து ஒரு சாஃப்ட் டாயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்டிங் ஆப்ஷனாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த octopus நான் வந்து ரிவர்சபிள் ஆக்டோபஸாக பண்ணியிருக்கேன். ஸோ 2 கலர் யூஸ் பண்ணி ரிவர்சபிளாக சவுண்ட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பக்கம் வந்து பிங்க் கலர் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அதர் சைடு வந்து நான் ப்ளூ ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டாய் இருக்கும். 2 சைடும் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ணும் பொழுது டபுள் ஷேடில் நம்மளுக்கு ஆக்டோபஸ் ஷேப் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். ஸோ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆக்டோபஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு பதில் வேறு ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குற ஐட்டம்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற யான் பார்த்திங்கன்னா சென்னிலி யான் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சென்னிலி யான் வந்து சாஃப்ட் டாய்ஸ் பிளாங்கெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நல்லா திக்கராக சாஃப்டராக இருக்கும். இந்த ஆக்டோபஸ் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து ப்ளஷி டாய் அப்படிங்கிறதுனால இந்த த்ரெட்டில் நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து நார்மல் அக்ரலிக் யான் காட்டன் யானில் கூட நீங்கள் இந்த ஆக்டோபஸ் பண்ணலாம். பட் என்னென்னா சைஸ் வந்து டிஃபர் ஆகும். சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக வரும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெருசாக இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் மாதிரி மேக் பண்ணுறதுனால இந்த த்ரெட்டில் பண்ணுறேன். தென் ஹூக் சைஸ் வந்து 5.5 mm எடுத்திருக்கேன். சீசர், ஸ்டிச் மார்க்கர் கண்டிப்பாக வேணும். யான் நீடில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி ஐஸ் நமக்கு தேவைப்படும். சப்போஸ் சேஃப்டி ஐஸ் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லைனா நம்ம பிளாக் கலர் த்ரெட் வச்சு மவுத் அண்ட் ஐஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த டாய் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டஃபிங்குள்ளே வந்து இதுதான் வைக்க போகிறேன். ஸோ இதில் தான் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் வரும் நமக்கு. ஸோ இது இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க, இது ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம எடுத்துருக்க 2 கலர்லையுமே நம்ம 2 ஆக்டோபஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் ப்ளூ கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு ஒரு செயின். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 8 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 8 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த த்ரெட் வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிகினராக இருக்கீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் எது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். எவ்ரி ரவுண்டுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். அதே போல் கவுண்ட்டுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த த்ரெட்டில், பர்டிகுலராக இந்த த்ரெட்டில் பண்ணும்பொழுது. அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரும்பொழுதே கவுண்ட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன த்ரெட் பின்னாடி இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி நல்லா டைட்டப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா அந்த சென்டர் ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு செயின் 1 ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறோம், இந்த சர்க்கிளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. 1. அதே ஸ்டிச்சுக்குள்ளே போய் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு அதே போல் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க. இது ஃபுல்லாக இதே போல். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 16 ஸ்டிச்சஸ் இருக்கணும், 16 ஸ்டிச் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்து தேர்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி அகெயின் இன்க்ரீசிங் ரவுண்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே.
அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. ஒன்று அதுலேயே இன்னொன்று. ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ண மறக்காமல் மார்க் பண்ணிவிடுங்க. 1 அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2. ஸோ அடுத்ததில் 1 அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. ஸோ 1 2 1 2ன்னு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ செயின் 1 போட்டுக்கோங்க 4th ரவுண்டுக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டும் இன்க்ரீஸிங் ரவுண்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது 1 1 2 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா 4th ரவுண்டு. பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்ததில் 2 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் ஒரு சிங்கிள் crochet. ஸோ நம்ம நார்மலாக எப்பொழுதும் இன்க்ரீஸிங் ரவுண்டுக்கு 1 1 2 அப்படின்னு பண்ணுவோம். இதில் வந்து 1 2 1 அப்படின்னு பண்ணுறோம். சரிங்களா? 1 2 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 2, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ இதே போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. 1 2 1. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ 4th ரவுண்டோட எண்டில் நமக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ 5th ரவுண்ட் வந்து ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochet தான் பண்ண போகிறோம். 5th ரவுண்ட்லேருந்து நம்ம 8th ரவுண்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochet. இன்க்ரீஸிங் ரவுண்ட் நம்ம பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. 5th 6th 7th 8th. ஸோ டோட்டலாக 4 ரவுண்டுக்கு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு வாங்க. ஸோ டோட்டலாக இப்போ 4 rows வந்து நான் சிங்கிள் crochet row போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் ஷேப்பில் கப் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம 9th ரவுண்டு பண்ணலாம். ஸோ இங்கேயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு இப்போ டிக்ரீஸ் ரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ்னால் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஹூக்கில் 2 லூப் இருக்கும். நம்ம சிங்கிள் crochet கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி அந்த லூப்பையும் எடுக்கணும். இப்போ டோட்டலாக ஹூக்கில் வந்து 1 2 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்லேயும் மொத்தமாக எடுக்கணும். ஸோ இந்த ஸ்டிச்சு பேர் வந்து சிங்கிள் crochet டுகெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், இல்லைனா டிக்ரீஸ் சிங்கிள் crochet சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் crochet, ஒரு ஸ்டிச்சில் டிக்ரீஸ், அடுத்த ஸ்டிச்சிலையும் சிங்கிள் crochet. ஸோ இந்த 3 ஸ்டிச்சை தான் அப்படியே வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். சிங்கிள் crochet, டிக்ரீஸ், சிங்கிள் crochet. இதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ அடுத்து சிங்கிள் crochet போட்டுப்போம். அடுத்தது டிக்ரீஸ், அதாவது சிங்கிள் crochet டுகெதர் ஸ்டிச். பக்கத்தில் இருக்க 2 ஸ்டிச்லேயும் ஒன்றா சேர்த்து எடுப்போம். அதுதான் வந்து சிங்கிள் crochet டுகெதர்னு சொல்கிறது. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 9th ரவுண்ட் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10th ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochet பண்ண போகிறோம். 1 2 3. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochetவாக போட்டுகிட்டே வரணும். 24 ஸ்டிச்சஸ்லேயும் 24 சிங்கிள் crochet.
ஸோ இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 11th ரவுண்ட், இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம செயின்ஸ் எதுவுமே போட வேண்டாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷேக்கு இந்த மாதிரி yarn over பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஹூக்குள்ளே இன்சர்ட் பண்ணி 2 லூப்பாக வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 லூப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 லூப்பு. ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. ஒரே ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே பண்ணணும், அதாவது ஷெல் ஸ்டிச். உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஆஃப் டபுள், ட்ரிப்பிள்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது, மேஜிக் சர்க்கிள்லாம் எப்படி போடணும்னு தெரியாது அப்படின்னா நம்ம சேனலில் க்ரோஷே கிளாஸஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். 5 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ ஒரு பம்ப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பம்ப் இதே போல் க்ரியேட் பண்ணணும். 5 டபுள் க்ரோஷே வந்து ஒரு ஷெல் மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே போல் நம்ம ஒரு ஷெல்லாக க்ரியேட் பண்ணிட்டு வரணும். டோட்டலாக நமக்கு 8 ஷெல்ஸ் வரும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி ஃப்ளவர் வாஷ் மாதிரியே இருக்குது. நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 ஷெல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம 2 பீஸ் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். 2 கலரில் 2 பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் சேம் பேட்டர்னில். ஃபஸ்ட்டு கலரில் ஸ்டிச் பண்ணும்பொழுது நீங்கள் கொஞ்சமாக த்ரெட்டு முடிக்கும்பொழுது கட் பண்ணிக்கலாம். செகண்ட் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது த்ரெட்டு வந்து எக்ஸஸாக விடுங்க. அப்போ தான் நம்ம ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த த்ரெட்டு தேவைப்படும். இப்போ நான் வந்து இதில் ஐஸ் அண்ட் மவுத் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஐஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், மவுத் வந்து த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே போல் நம்ம இந்த ப்ளூ கலர் பீஸ்லையும் அட்டாச் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது போல் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐஸ் இருந்துச்சு, சேஃப்டி ஐஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைம், அதாவது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்படி இல்லை உங்ககிட்ட இந்த ஐஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதுலேயே வந்து இந்த மாதிரி வாஷரும் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5th ரோ, அதாவது மேலே இருந்து 4th and 5th இன்பிட்வீனில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. ஸோ 4 and 5, 1 2 3 4 5th. 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஐஸ்க்கும் இன்னொரு ஐஸ்க்கும் இன்பிட்வீனில் ஒரு 3 ஸ்டிச் கேப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 2வது ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து அது ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த வாஷர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், அது நல்லா டைட் ஆகிடும், ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து ரவுண்டாக பிளாக் கலர் த்ரெட்டிலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதே போல் நம்ம மவுத் வந்து yarn needle வச்சு black threadல ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 டாலுக்குமே நம்ம ஐஸ் அண்ட் மவுத் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்.
இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணணும்னா 2 சைடோட ராங் சைடு இருக்கு இல்லையா, ராங் சைடும் ஒன்று போல் இருக்கணும். அது பார்த்திங்களா, இப்போ நான் உல்ட்டாவை திருப்பிட்டு தான் இன்சர்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணணும். 2தோட ராங் சைடும் உள்ளுக்குள்ளே போயிடணும். ஸோ எக்ஸஸாக இருக்க த்ரெட்டு, அந்த பெருசாக நம்ம லென்த்தியராக விட்டுருப்போம்ல, அந்த ஒரு த்ரெட்டை மட்டும் வெளியில் விட்டுட்டு மற்ற சின்ன சின்ன எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு yarn needle த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா இப்படி வச்சு ஹேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் சிங்கிள் க்ரோஷே ஸ்லிப் ஸ்டிச் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஸ்டிச் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிங்கிள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச்சுமே நீங்கள் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தோட ஒவ்வொரு பம்ப் இருக்கும் இல்லையா, ஒரு ஷெல்லும் அது ஈக்குவலான ஸ்டிச்சஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இந்த சவுண்ட் எக்யூப்மெண்ட்டையும் நான் வந்து இது உள்ளேயே அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இது இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இதை வச்சு ஃபுல்லாக இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம 2 கலரில் வச்சுருக்கிறதுனால தான் கீழே வந்து இந்த மாதிரி கலர் தெரியுது. சேம் கலரில் பண்ணினோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. ஸோ இது வந்து இப்போ நம்ம இப்படியே ரிவர்ஸ் பண்ணோன்னா இந்த சைடு வந்து ஒரு ஆக்டோபஸ் வந்துடும் நமக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.